உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் 7 தூண்கள் ஆரோக்கியத்தை தாங்கி பிடிக்க, ஆரோக்கியத்தை நிலைநிறுத்த 100 வருடங்களுக்கு மேலான ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் பெறுவதற்கு ஆயுர்வேதமும் தமிழ் மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை வழிமுறைகள். இந்த வழிமுறைகளில் முதலாக இருக்கக்கூடிய உணவே மருந்து அப்படின்னு நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளின் பேரில் தினசரி உணவாக பயன்படுத்தக்கூடிய, வீட்டிலேயே சமையலறையில் தினசரி உணவுக்கு சிறிதாக சேர்க்கக்கூடிய உணவாக இருந்தாலும் கூட நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தீநீர்களை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு லவங்கப்பட்டை தீநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்கள் தேவை. இந்த 5மே நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தானே. ஆனால் இதோடைய மகத்துவம் பாருங்க. இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மசாலா பொருள்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை தான் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு சினமன் பார்க்குன்னு போட்டு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த சினமன் பார்க்கு பெரும்பாலும் உடல் எடையோடும், உடலுடைய வளர்சிதை மாற்றத்தோடும், கணைய ஆரோக்கியத்தோடும், கணையத்தில் ஏற்படுகின்ற சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளோடும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் இந்த லவங்கப்பட்டை தீநீர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்கள். ஒவ்வொன்றுமே 2 கிராம் தான். 300 மில்லி தண்ணீரில் போட்டு சாப்பிடும்போது உடல் எடை அதிகமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய பெண்களும், அதீத உடல் எடையோடு சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வயிறு சார்ந்த எடை கொழுப்பு மட்டும் கூடுதலாக இருக்கிறது, எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலுமே எனக்கு உடல்ல கை கால்களுடைய அந்த ஒரு விஷயம் எடை குறைந்து போய்விடுகிறது, ஆனால் என்னுடைய தொப்பையும் மார்பும் பிட்டப்பகுதியும் தொடைப்பகுதியும் மட்டும் தூண் போல விரிந்து என்னை சிரமப்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய நம்மில் எத்தனை பேர் இருக்கும்? நம் அனைவருக்குமே நல்ல பலனை சுலபமாகவே அடைய உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த லவங்கப்பட்டை தீநீர் அல்லது லவங்கப்பட்டை டீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறுநீரக சுத்தி அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். கோடை காலத்தில் எது வருகிறதோ இல்லையோ சிறுநீர் மண்டல தொற்றுக்களும் சிறுநீர் தொற்றுக்களும் ஏன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய மற்றும் ஒரு சிரமமாக இருப்பது எது தெரியுமா? சிறுநீரக கற்களும் தான். சிறுநீரக சுத்தி அப்படிங்கிறதும் இரத்த சுத்தி அப்படிங்கிறதும் இன்றைக்கு கோடை காலத்தில் அடிப்படையாகவே நாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முயற்சி. குடிக்கின்ற தண்ணீரில் 30% வரை வியர்வையாகவே வெளியேறக்கூடிய ஒரு நாள் தான் கோடை காலம். அப்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புகளுடைய அளவும் கழிவுகளுடைய அளவுமே இயற்கையாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால அப்போ இரத்த சுத்திங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது? நிச்சயமாக இந்த லவங்கப்பட்டை தீநீர் தான். இது ஸ்பைசஸ் சார்ந்த ஒரு உணவாக இருக்கிறதுனால, அதீதமான காரத்தன்மையோடு இருக்கிறதுனால வழக்கமான மூலிகை தீநீர்களுக்கு நம்ம 2 கிராம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த தீநீருக்கு 2 சிட்டிகை பயன்படுத்தினாலே போதும். 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் 2 சிட்டிகை ஏலக்காய், 2 சிட்டிகை பட்டை, 2 சிட்டிகை கிராம்பு, 2 சிட்டிகை சீரகம் மற்றும் 2 சிட்டிகை சோம்பு 300 மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும். 35 வயதாகிறது, ஒரு சுய முழு உடற்கூறு பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு போய் செய்து கொள்ளும் போது கொழுப்பு சத்துக்களுடைய விகிதங்கள் மிக மோசமாக இருக்கிறது. கொழுப்புகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய தன்மை மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மை பயமுறுத்துவதை பார்க்கிறோம். மருத்துவர் உடனேயே கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்துகளை ஆயுட்காலம் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லும்போது நமக்கு இன்னும் மனமுடைந்து போகிறோம்.
அந்த மாத்திரைகளை பற்றி இணையத்திலும் ஏன் மருத்துவர்களிடையே கேட்கும்போது கூட நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் போது மூளை தேய்வு நோயையும் எலும்புகளுடைய பலவீன நோய்களையும் ஏன் சில மருந்துகள் புற்றுநோயை கூட உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் போது மருந்துகள் சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற ஒரு பெரும் குழப்பத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கிறது. மருந்துகள் சாப்பிடலனா ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். மருந்துகள் சாப்பிட்டா இன்னும் நிறைய பக்க விளைவுகள் வரலாம். அப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த கேள்விக்கான விடை தான் கொழுப்பு சத்தை குறைத்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதாச்சாரங்களை மாற்ற வேண்டும்னு வரும்போது அதற்கு இந்த லவங்கப்பட்டை தீநீர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்கள் 2 சிட்டிகை போட்டால் போதும். நல்லா 100 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சர்க்கரை நோய் அற்றவர்கள் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவுமே சேர்க்காமல் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அவ்வளவு மாற்றம் நம்முடைய கொழுப்பு விகிதாச்சாரங்களில் வெறும் 100 நாட்களிலேயே ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல கொழுப்புகளுடைய விகிதாச்சார மாறுபாட்டிற்கு காரணம் உணவு, வாழ்வியல் முறைன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. உடல் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான், ஈரலுடைய செயல்பாடுகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய கொழுப்பு விகிதாச்சாரங்களுடைய மாறுபாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற முயற்சி, உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற பேராசை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். எடையை குறைக்க நான் இதை சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன், அல்லது பட்டினி கிடப்பது, அல்லது கொழுப்பு சார்ந்த புரத சார்ந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வதுங்கிற முயற்சி நம்மில் நிறைய பேர் செய்யக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம்னு வரும்போது உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை சீராக்கி உடல் எடுத்துக்கொள்ள வேண்டிய செரிக்க வேண்டிய உணவுகளை முழுமையாக உடல் திசுக்களாக மாற்றக்கூடிய வழிமுறைகளை செய்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இல்லை 3 மாதம் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், பாலியோ டயட் இருந்தேன், உடனே என்னோடய எடை 100லேருந்து 80க்கு வந்துருச்சு, ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல, அப்போ பார்த்தா திருப்பி என்னோடய எடை 100 கிலோக்கே போயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது. என்ன செய்யலாம்? லவங்கப்பட்டை டீ குடிக்கலாம். இந்த டீயை குடித்தா உங்கள் எடை வேகமாக குறையுமா? மெதுவாக உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய வகையில் உடலுடைய திசுக்களும் செரிமான மாற்றங்களும் வளர்சிதை மாற்றங்களும் கழிவு நீக்கங்களும் இரத்த சுத்தியும் நடந்து கொண்டே வரும்போது நம்முடைய உடல் படிப்படியாக ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு நிலையை அடைவதை பார்க்க முடியும். மன அமைதிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு எட்டாக்கனியாகிவிட்டது. ஆங்காங்கே வேலை இல்லை அப்படிங்கிறதும், கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உறவுகளுடைய இழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் வேலையின்மையும் கூட நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இது சார்ந்த சிரமங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நம்முடைய மன அமைதி. மன அமைதிக்காக நாம் மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை கூட சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்மில் நிறைய பேர் வைத்திருக்கிறோம். ஆனால் மன அமைதியை மேம்படுத்தவும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த இந்த 2 காரணிகளும் ஒரு சீராக நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யவும் இந்த லவங்கப்பட்டை தீநீர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, சீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்களும் 2 கிராம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது அவ்வளவு பெரிய ஆரோக்கியம் நமக்கு கிடைப்பதை பார்க்க முடியும். மன மகிழ்ச்சி. இன்றைக்கு மன அமைதிக்கு நான் மாத்திரையை சாப்பிட்றேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேனான்னு கேட்டால் இல்லை. நம்மில் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கும்? நம்ம வீட்லேயே ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை கூட எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக நாம் நேரம் செலவு செய்கிறோம். தொலைக்காட்சி, அலைபேசின்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு குழந்தை கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மொபைலை போட்டு குழந்தைகிட்ட கொடுத்துருவோம், அவ்வளோதான். அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு கூட பார்க்கறது இல்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய தாய் தந்தையோடு இருந்த ஒரு அரவணைப்பு நம் குழந்தைகளோடு நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கான பதில் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது
நம்முடைய மன மகிழ்ச்சிக்கு எடுக்கக்கூடிய முயற்சியாக, மிக முக்கியமான முயற்சியாக, நமக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு உணவு தான் இந்த லவங்கப்பட்டை டீ. பொதுவா நம்ம கிராமங்கள்ல சுக்குமல்லி காஃபி ரொம்ப பிரபலம் இல்லையா? அதே போல நீங்க நெதர்லாண்ட்ஸ் அல்லது ஸ்வீடன் போகும்போது சினமன் டீ அங்கே ரொம்ப பிரபலம். அந்த சினமன் டீயை எப்படி நம்ம காஃபி மேக்கர்னு ஒன்று இருக்கும். காஃபி பவுடர் எடுத்து அதில் வச்சு ஒரு கம்ப்ரஸ்டாக சுடுதண்ணி ஆவியம் விடும்போது அதில் இருக்க சாறு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரதை பார்க்க முடியும். அதே போல் சினமன் டீயை பண்ணுவாங்க. இந்த சினமன் அப்படிங்கிறது தான் கருவாப்பட்டை அல்லது லவங்கப்பட்டைன்னு நம்ம சொல்கிறது. அப்போ மன மகிழ்ச்சி எனக்கு வேணும் அப்படின்னா, நம்ம மன மகிழ்ச்சிக்கு இன்றைக்கு குடிப்பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் நாடக்கூடிய நம்மில் நிறைய பேர் எதை சாப்பிட்டால் இந்த பழக்கத்திலிருந்து நான் மீண்டு வர முடியுங்கிற யோசனையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த லவங்கப்பட்டை டீயை விட சிறந்த ஒரு அருமருந்து ஒன்றும் கிடையாது. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்கள் தான். இதை ஒரு தீநீராக வச்சு நம்ம வீட்டில் யாரெல்லாம் குடிப்பழக்கத்தில் இருக்காங்க, புகைப்பழக்கத்தில் இருக்காங்க, போதை பழக்கங்களில் இருக்காங்க, அவங்க மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் போது நிச்சயமாக அதை நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மன அமைதியை உருவாக்கி ஈரல் சுத்தி, இரத்த சுத்தி, சிறுநீர் சுத்தி, கொழுப்பு நோயை மாற்றுவதற்கு, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மாற்றுவது வரை நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? இந்த லவங்கப்பட்டை தீநீர் தான். இந்த லவங்கப்பட்டை தீநீரை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தீநீராக, உடல் ஆரோக்கியத்திற்காக உணவே மருந்துங்கிற மாதிரி உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நம்ம வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு மூலிகை தீநீரோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.